எனது நாசாவோட ஒரு ஸ்பேஸ் சூட் $500 மில்லியன்? அப்படி அந்த விண்வெளி உடையில என்ன இருக்குது? ஆமாம், விண்வெளிக்கு போகிற நேரத்தில் எதுக்கு இந்த விண்வெளி உடைய போடணும்? ஒருவேளை இந்த விண்வெளி உடைய போடலைன்னா என்ன ஆகும்? ஆமாம், இந்த விண்வெளி உடைய எதில் தயாரிப்பாங்க? அது மட்டும் இல்லை, இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சா? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த துணியை எப்படி போடுவாங்க அப்படின்னு விண்வெளி உடைய பற்றி நம்ம நினைச்சாலே நிறைய கேள்விகள் நமக்கு வந்து வந்து போகலாம். சரி, கொஸ்டினே எல்லாம் சொல்லிட்டேன், ஆன்சர் வேண்டாமா? இருங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். ஸ்பேஸ் சூட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு மனுஷன் எர்த்லேருந்து ஸ்பேஸுக்கு போகிற நேரத்தில் அவன் போடுற உடை தான் அது. ஸ்பேஸ் சூட்டை தமிழில் விண்வெளி உடை, விண் உடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது விண்வெளிக்கு போகிற நேரத்தில் எதுக்காக ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ் சூட் போடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். நம்ம எர்த்தில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி இது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் பாடி ஒரு குறிப்பிட்ட அமௌண்டான ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் அடாப்ட் ஆகிருக்கும். நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ப்ரெஷர், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற நேரத்தில் நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்போது உங்களை சில பேருக்கு தோணும், நம்ம ஏர்கிராஃப்டில் போகிற நேரத்தில் எர்த்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேலே போகிறோம் இல்லை, அப்போ ஏன் நம்ம இது மாதிரி உடைகள் கொண்டு போகலை அப்படின்னு. எஸ், உங்கள் கேள்வி நியாயமானது தான். பட் ஏர்கிராஃப்டில் பார்த்தோன்னா ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்டில் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்ஜின்லேருந்து ஏர் எடுத்து ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வாட்டரை எல்லாம் செப்பரேட் பண்ணி ஹியூமன் பாடிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் கேபினில் செட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் ஏர்கிராஃப்டுக்குள்ளே நம்மளால் எந்த ஒரு உடையும் இல்லாமல் நம்மளால் நார்மலாக சர்வைவ் ஆக முடியுது. இப்போ உங்களுக்கு இந்த விண்வெளி உடையோட நன்மை ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், மனுஷனோட உடல் வெப்பநிலையை சீராக வைக்க தான் இந்த ஸ்பேஸ் சூட் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. ஓகே, விண்வெளி உடைய வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளி உடை அப்படிங்கிறது ஒரு விண்வெளி வீரர்களுக்கும் அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு ஸ்பெஷலாக தயாரிக்கப்படுது. ஒரு விண்வெளி வீரருக்கு வேண்டி 3 உடைகள் டிசைன் பண்ணுறாங்க. எதுக்கெல்லாம்னா, ஒன்று பயிற்சி நேரத்தில், இன்னொன்று விண்வெளி பயணத்துக்கு நேரத்தில், இன்னொன்று மாற்று உடை வேண்டி. மொத்தமாக பார்த்தோன்னா 3 டைப் ஆஃப் ஸ்பேஸ் சூட் இருக்குது. ஒன்று இன்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி, தமிழில் உள்வாகன செயல்பாடுன்னு சொல்லுவோம். இன்னொன்று எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி, தமிழில் வெளிவாகன செயல்பாடுன்னு சொல்லுவோம். இன்னொன்று இன்ட்ரா ஆர் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி. இதில் உள்வாகன செயல்பாட்டு விண்வெளி உடைய மிஷனை லான்ச் பண்ணுற நேரத்தில், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே விண்வெளி வீரர்கள் போகிற நேரத்தில் போடுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் மொபிலிட்டி யூனிட்டை ஸ்பேஸ் வாக் பண்ணுற நேரத்துலையும் நிலாவில் நடக்கிற நேரத்துலையும் போடுறாங்க. இந்த விண்வெளி உடையெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக டிசைன் பண்ணுறாங்க. எர்த்தில் கிரவுண்ட் லெவலில் பார்த்தோன்னா இந்த விண்வெளி உடை மட்டும் 250 பவுண்ட் எடை இருக்குது. சராசரியாக 127 கிலோகிராம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் சூட் போடக மட்டுமே குறைஞ்சது 45 நிமிஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஸ்பேஸ் சூட்டை மினி ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கீங்களா? வாங்க ஒன்றா சொல்கிறேன். இந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம் தான் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து அஸ்ட்ரோனாட்ஸோட டெம்பரேச்சரை பாதுகாக்குது. இந்த ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டத்தில் டெம்பரேச்சர் -250 ஃபாரன்ஹீட்லேருந்து 250 ஃபாரன்ஹீட் வரைக்கும் வேரி ஆகுமா? அடுத்து இருக்கிறது பார்த்தோன்னா ப்ரெஷர் சிஸ்டம். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்னேன், நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரை தான் தாக்கு பிடிக்கும். இப்போது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன வெயின்ஸ் எல்லாம் பஸ்ட் ஆகும். வெயின்ஸ் பஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம உடம்புல பிளட் ப்ளீட் ஆக தொடங்கும். அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்கும். இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அடுத்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான சிஸ்டம். எஸ், ஆக்சிஜன் சிஸ்டம். இதை லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ப்ரீத் பண்ண, நம்ம சர்வை பண்ண, நம்ம மைண்ட் கான்ஷியஸாக இருக்க, இதுக்கு எல்லாமே ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. இந்த லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தில் வாட்டர் அண்ட் யூரினேஷன் சிஸ்டமும் இருக்குது. இந்த யூரினேஷன் சிஸ்டத்தோட வேலை என்னன்னா, அது யூரினை ஃபில்டர் பண்ணி அதை ட்ரிங்கிங் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுமா.
அடுத்து இருக்கிறது வந்து ஹார்ட் அப்பர் டோர்ஷோ. இந்த அப்பர் டோர்ஷோவில் தான் எல்லா சிஸ்டமுமே ஒன்னோடு ஒன்று வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இதை இன்டர்னல் ஒர்க்கிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த அப்பர் டோர்ஷோ அஸ்ட்ரோநாட்டுக்கு கைக்கு பக்கத்தில் இருக்கிறனால இதை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தா அதை ஈஸியாக பண்ணலாம். அடுத்து வரது க்ளவுஸ். ஒரு அஸ்ட்ரோநாட்டுக்கும் 2 செட் ஆஃப் க்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த க்ளவுஸ் வந்து அவங்க வேலை செய்கிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இந்த க்ளவுஸில் வந்து கையில் இருக்கிற டெம்பரேச்சரை ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ண வேண்டி ப்ரெஷர் அக்குலேட்டர்ஸை வச்சு ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணுறாங்க. க்ளவுஸுக்குள்ளால ஒரு லேயரில் தெர்மோஃபாயில் ஹீட்டர்ஸை எல்லா ஃபிங்கர் டிப்ஸுக்கு மேலேயும் அட்டாச் பண்ணியிருப்பாங்களாம். இந்த ஹீட்டர்ஸோட ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து க்ளவுஸோட ரிஸ்டில் இருக்குமா. அடுத்து வந்து ஹெல்மெட் வந்து நம்ம சாதாரணமாக பைக்குக்கெல்லாம் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி வாட்ட ஹெல்மெட் கிடையாது. இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் வழியாக அஸ்ட்ரோநாட்ஸ் க்ரூ கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லைட் சிஸ்டமும் இருக்குது. இது வழியாக அஸ்ட்ரோநாட்ஸால் பார்க்க முடியும், விஷனை ஹோல்டு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நைட் விஷனுக்கு தனியாக ஒரு இதுவே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளேயே வல்சவா இருக்குது. இந்த வல்சவா வந்து அஸ்ட்ரோநாட்ஸுக்கு தும்மல் வர விடாமல் தடை பண்ணுது. இந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்பெஷலாக ஒரு கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து சன்ரைஸ்லேருந்து அஸ்ட்ரோநாட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த கோல்டு கோட்டிங்கு மேலே ஒரு ஷீல்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வெண்டிலேஷன் சிஸ்டமும் இருக்குது. இது வந்து ஆக்சிஜனை அஸ்ட்ரோநாட்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணுது. ஸ்பேஸ் சூட்டை மொத்தமாக 16 லேயர்ஸ்னால உருவாக்கியிருக்காங்களாம். இதோட முக்கியமான வேலை என்னன்னா ஆக்சிஜனை ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே தக்க வச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரோநாட்ஸ் விண்வெளிக்கு போகிற நேரத்தில் அங்கே விண்வெளி துகள்கள் ஸ்பேஸ் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லை, அதுலேருந்து அஸ்ட்ரோநாட்ஸை பாதுகாக்க வேண்டியும் இந்த ஸ்பேஸ் சூட் வந்து இவங்களுக்கு உதவுது. ரொம்ப அதிகமான ரேடியேஷன்லேருந்தும் இந்த ஸ்பேஸ் சூட் அஸ்ட்ரோநாட்ஸை பாதுகாக்குது. அடுத்து இருக்கிறது டிஸ்பிளே கண்ட்ரோல் மாடியூல். இதுதான் ஹட்டோட சென்டர் பகுதியில் இருக்குது. இதை வந்து பிரெயின் ஆஃப் த சூட்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல் பேனல். இது வந்து பேக் பேக்காக ஆப்ரேட் பண்ணுது. பேக் பேக்குனா வேற ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஸ்பேஸ் சூட்டுக்கு பேக் சைடில் இருக்குது. இந்த பேக் பேக் தான் அஸ்ட்ரோநாட்ஸ் ப்ரீத் பண்ண வேண்டிய ஆக்சிஜனை ஹோல்ட் பண்ணி வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ரோநாட்ஸ் ப்ரீத் அவுட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடையும் ரிமூவ் பண்ணுது. ஸ்பேஸ் சூட் ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுறது இந்த பேக் பேக் தான். அடுத்து இருக்கிறது வந்து லோவர் டோர்ஷோ. இதில் வந்து பூட்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த லோவர் டோர்ஷோ வந்து விண்வெளி வீரர்களோட கால்களையும் பாதங்களையும் பாதுகாக்க பயன்படுது. அடுத்து இருக்கிறது வந்து கலர்டு ஸ்ட்ரிப்ஸ். இந்த கலர்டு ஸ்ட்ரிப்ஸில் ரெட் அல்லது ஒயிட் கலரை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லோவர் டோர்ஷோவில் தான் இருக்குது. இந்த கலர்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் வாக் பண்ணுற நேரத்தில் அவங்க தனித்தனியாக போகணுமா இல்லை சேர்ந்து போகிறாங்களா அப்படிங்கிறத அறிய வந்து உதவுது. அடுத்து இருக்கிறது வந்து போர்ட்டபிள் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இது வந்து ஒரு ஹைடெக் பேக் பேக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போகிற நேரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டி பயன்படுற எல்லா பொருட்களுமே இருக்குது. உதாரணமாட்டு மின்சாரம், ஃபேன், வாட்டர் டேங்க், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் சிஸ்டம், 2-வே ரேடியோ. இதில் இருக்கிற இந்த ஃபேன் வந்து ஆக்சிஜனை சூட்டுக்குள்ளோட்டு மூவ் பண்ணிவிடும். வாட்டர் டேங்க் வந்து கூலிங் வாட்டரை வச்சுருக்கும். இந்த ஸ்பேஸ் சூட்டில் வந்து பார்த்தோன்னா அதோட இடுப்பு பகுதியில் சில ரிங்ஸ் வந்து இருக்குது. இது வந்து விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் வாக் பண்ணுற நேரத்தில் அவங்க கொண்டு போக வேண்டிய டூல்ஸை போட வந்து பயன்படுது. நம்ம வந்து விண்வெளி வீரர்கள் ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்துருப்போம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற விண்வெளி உடைய விண்வெளி கலத்துக்குள்ளே இருக்கிற நேரம் தான் விண்வெளி வீரர்கள் போட்டிருப்பாங்களாம். இந்த உடையில சிறுநீரை சேமிக்க பாத்திரம் போன்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேக் சூட்டு கூட ஒரு டூலை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டூலோட பேர் சேஃபர். இதில் வந்து நிறைய ஸ்மால் ட்ரஸ்ட் ஜெட்ஸ் வந்து இருக்குது. இந்த சேஃபர் டூல் வந்து அஸ்ட்ரோநாட்ஸ் ஒருவேளை விண்வெளியில் மிதந்து அப்படியே போயிட்டா அவங்க மறுபடியும் ஃப்ளை பண்ணி வரக்கு இந்த சேஃபர் டூல் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து விண்வெளி உடைய ஒயிட் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை பார்ப்போம். சாதாரணமாகவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பிளாக் கலர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், ஒயிட் கலர் வந்து ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். எஸ், ஒயிட் கலர் வந்து எர்த்தில் மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லையும் ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் ஸ்பேஸ் சூட்டை எல்லாமே ஒயிட் கலரில் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் சூட்டில் வந்து பார்த்தோன்னா சீவிங் அண்ட் சிமெண்டிங் பண்ணி தான் ஒரு மெட்டீரியல்ஸை வந்து ஒன்று சேர்க்குறாங்க. ஸ்பேஸ் சூட் தயாரிக்க வேண்டி பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா ஆர்த்தோ ஃபேப்ரிக், அலுமினைஸ்டு மைலர், நியோப்ரீன் கோட்டட் நைலான், டாக்ரான், யூரித்தீன் கோட்டட் நைலான், ட்ரைகாட், நைலான், ஸ்பாண்டெக்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்,
ஹை ஸ்ட்ரென்த் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். சாரி, இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தமிழில் தெரியாது, அதான் நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் விண்வெளி உடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக ஒரு கேள்வி இருக்கும், ஒருவேளை விண்வெளி உடைய போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. ஒருவேளை விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போகிற நேரத்தில் விண்வெளி உடை போடலைன்னா அவங்க விண்வெளியிலேருந்து 15 வினாடிக்குள்ளேயே உடல் பெருசாகி இறந்து போயிடுவாங்களாம். சொல்ல போனோன்னா 15 செகண்ட் தாக்கு பிடிக்கிறதே அங்கே கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் விண்வெளியில் ஆக்சிஜன் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அங்கே விண்வெளி துகள்கள் வேற அதிகமாக இருக்கும். கடைசியாக இந்த விண்வெளி வீரர்கள் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல விண்வெளி வீரர்கள் அடல்ட் டயாப்பர் போடுவாங்களாம். ஏன்னா விண்வெளியில் டாய்லெட் எதுவும் இல்லை இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறமா கூலிங் கார்மெண்ட் போடுவாங்களாம். இந்த கூலிங் கார்மெண்ட் எதுக்குன்னா ஸ்பேஸ் வாக் ஸ்பேஸில் நிறைய நேரம் நடக்கும். இந்த ஸ்பேஸ் வாக் நடக்கிற நேரத்தில் ஸ்பேஸ் சூட்டில் ரொம்ப ஈஸியாகவே ஹீட் அக்குமுலேஷன் ஆகிடும். இந்த கூலிங் கார்மெண்ட்ல பார்த்தோன்னா நிறைய வாட்டர் டியூப்ஸ் இருக்குது. இது இந்த உடம்ப கூலாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்பேஸ் வாக் அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகாமல் கூலாக இருக்க வேண்டிதான் இந்த கூலிங் கார்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்பேஸ் சூட்டை போடுவாங்க. இந்த ஸ்பேஸ் சூட்டில் முதல்ல அப்பர் டார்ஷோ, அடுத்து லோவர் டார்ஷோ, அடுத்து கம்யூனிகேஷன் கேப், ஹெல்மெட், அதுக்கப்புறமா கிளவுஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டாக போடுவாங்க. ஸ்பேஸ் சூட்டை போடுறதுக்கு பேர் டானிங், ஸ்பேஸ் சூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் டாஃபிங். ஸ்பேஸ் சூட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா இமெலியோ ஹெரீரா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாசா முதலாக தயாரித்த விண்வெளி உடையில பாதரசம் அதாவது மெர்க்குரி இருந்துதான். உங்களில் சில பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் இருக்கும், ஸ்பேஸ் சூட் புல்லட் ப்ரூஃபா அப்படின்னு சொல்லிட்டு. நோ, ஸ்பேஸ் சூட் புல்லட் ப்ரூஃப் கிடையாது, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளி உடை பற்றி ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. விண்வெளி உடை பற்றி வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி கொஞ்ச நாட்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு யோசித்திருக்கேன். ஸோ டாபிக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தட் ஸ்டே சேஃப், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி, ஸ்டே பிளெஸ்ட்.